பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மனிதர்களால் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ, சூழ்நிலையினால் நீங்கள் நெருக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, மனிதர்கள் உங்களை அங்கீகரிக்கவில்லையோ, குடும்பத்தின் மத்தியிலே உங்களுக்கு அங்கீகாரம் இல்லையோ, வேலை ஸ்தலத்தில் இல்லையோ, எல்லாம் இருக்கலாம், நான் உங்களை அங்கீகரிப்பேன். நீ என் பிள்ளை, நீ என் மகன் மகள், நான் உங்களை அங்கீகரிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை அப்ரூவ் பண்ண போகிறாரு. ஆமென். எத்தனை பேர் உங்களை கீழே தள்ளினாலும் அவர் தூக்கி எடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் கரங்கள் வல்லமுள்ள கரங்கள். அந்த கரத்தினாலே உங்களை தூக்கி எடுத்து அவர் அப்ரூவ் பண்ண போகிறார், அங்கீகாரம் கொடுக்க போகிறார், அபிஷேகத்தை வைக்க போகிறார். சுவாசிக்கிறீங்களா? நம்புங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. வேதத்தில் நிறைய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர்களெல்லாம் மனுஷரில் தள்ளப்பட்டவர்கள். சில சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்பொழுது சொந்த குடும்பமே அவர்களை அங்கீகரிக்கலை. நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் அழைத்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில், நீ போ, ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே அவன் குமார் ஒருவரை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் ஆண்டவர் சொல்லி அனுப்பும் பொழுது தீர்க்கதரிசி போகிறாரு. போயிட்டு ஈசாயை கூப்பிட்டு, ஈசாய் இங்கே வா, உன் பிள்ளைகளை ஒருத்தரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறாரு கூப்பிட்டுன்னு சொன்ன பொழுது ஈசாய் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் ஈசாய் யாரை கொண்டு வந்து நிறுத்தவில்லை, தாவீதை கொண்டு வந்து நிறுத்தலை. ஏன்னா ஈசாயுடைய கண்களில் தாவீது ராஜாவை வர முடியாது என்பது ஈசாயினுடைய நம்பிக்கை. ஈசாய்க்கு தாவீது அங்கீகாரம் பண்ண மனதில்லை. அவனுடைய சகோதரர்கள் அவர்கள் யுத்த வீரர்கள், அவர்கள் ராஜாவாய் வருவதற்கு எல்லா தகுதி இருக்குன்னு ஈசாய் நினைச்சிருந்தார். அதனால தான் தாவீதுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சாமுவேலும் பார்த்துட்டு இவங்களுடைய ஹைட்டு வெயிட்டெல்லாம் பார்த்துட்டு, இவர்கள் தான் கர்த்தர், இவர்களை ஒருவரை கர்த்தர் அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார் என்று சாமுவேலும் தன் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிட்டார். ரெகக்னேஷன் தாவீதுக்கு யாருமே கொடுக்க ரெடியாக இல்லை. ஆனால் கர்த்தர் பார்த்து சொன்னார், மனுஷ முகத்தை பார்க்குறான் சாமுவேல், நான் இருதயத்தை பார்க்குறேன். அப்போ சாமுவேல் கேட்குற, வேற யாருன்னா இருக்கிறாங்களாப்பா? அப்போ ஈசாய் சொல்கிறேன், ஆமாம்ல. இந்த மாதிரி தான் சில சூழ்நிலை நீங்கள் போகும்பொழுது உங்களை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க பாருங்கள். அந்த லிஸ்ட்லேயே உங்கள் நேம் இருக்காது. ஆமாம்ல, ஏதாவது கேட்கும்போது உங்கள் பேர் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லை, கர்த்தர் லிஸ்ட்டில் தாவீது நேம் தான் இருக்குது, அவங்க நேம் யார் நேமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, என் லிஸ்ட்டில் உன் நேம் இருக்குது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னை ரெகக்னைஸ் பண்ண போகிறேன். மனுஷங்க மறந்து போகலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். தாவீது அப்படியே வனாந்தரத்தில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும்போது ஒரு கால் வருது, தாவீதே வா, உன்னுடைய தகப்பன் வீட்டில் தீர்க்கதரிசி கூப்பிட்றார். ஓடி போய் நிற்கிறான். சின்ன பையன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, இவனை அபிஷேகம் பண்ணு. எந்த ஜனங்களுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படாத தாவீது இருந்தானோ அதே ஜனங்களுக்கு முன்பாக புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். யோசேப்பை குழியில் போட்டாங்க, விற்றாங்க, சிறையில் தள்ளினாங்க. எது மாறலைன்னா தேவனுடைய அபிஷேகமும் அங்கீகாரமும் மாறாது. மனுஷர்கள் நேற்று இன்று நாளை மாறுவார்கள், ஆனால் தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை அங்கீகாரம் பண்ண போகிறேன், உயர்த்த போகிறேன். ஆமாம், எந்த ஜனங்கள் உங்களை அங்கீகாரம் நமக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம அங்கே போய் நிற்கிறோம். அங்கே போகாதீங்க, ஆண்டவரிடத்தில் போங்க. அவர் மூலமாய் அவர் அனுப்புகிற ஆசீர்வாதம் மனிதர் மூலமாய் வரலாம், ஆனால் நம்முடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தேவன் தான். நீ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அங்கீகாரம் பண்ண போகிறேன். அதே குடும்பத்தில், அதே வீட்டில், அதே சபையில், அதே ஊழியத்தில், அதே வேலை ஸ்தலத்தில் நான் உன் கொம்பை உயர்த்த போகிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்களை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார், உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஸோ முந்தினவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாம், பூர்வமானவர்களை சிந்திக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை, அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க, விசுவாசிங்க, பெற்றுக்கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தில்